இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. அம்மி நேத்துல இருந்து ஒவ்வொருத்தங்களுக்கு 8 லிட்டர்னு இவர் சொன்னாரு. என்னடி வாய்ஸ் இது? 8 லிட்டர் எங்களுக்கு கொடுங்க. ஒவ்வொருத்தங்களும் 8 லிட்டர் மேல தண்ணியே யூஸ் பண்ணல நீங்க சொல்றீங்களா? என்னடா நீங்க என்கிட்ட என்ன பண்ணீங்க? அந்த தண்ணியும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாடே. கிட்ட தானே பேசுறேன், அது நீங்க கேட்கணுமா இல்லையா? இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இப்படி வச்சுட்டு இந்த சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. நீங்க ஒரு ஆளுன்னு ரெஸ்பெக்ட் பண்ணி நான் உங்க ஃபேஸ பார்த்து பேசுறேன். ஆண்டி இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி இருக்குல்ல. ஒன்ஸ் மோர் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி இருக்குல்ல. அண்ணா அவ்வளவு பெரிய ஸ்டார். அது அவரு அங்க பாருங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ பேசக்கூடாது. ஏன் பேசுற நீ? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நாங்க நிறுத்துருங்கன்னா நீங்க நிறுத்தணும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். கண்ட்ரி ஃபுட்ஸ் புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. முட்டாளுங்க அப்படியா? பானே ஒன்னு இந்த வீட்ல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். என்னது இது? யார சொல்றாரு அவரு? அச்சோ ஜெனரலா நான் சொல்லிக்கிட்டே பொதுவா சொன்னேன். நேச்சரே அப்படிதான், இல்லாததை கிரியேட் பண்ணுவாரு. அப்படியே டம்கிட்ட பெல்ட். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. நொட்டி இது தப்பு. சொல்றத கேளுப்பா, சொல்றத கேட்காம என்ன பண்ணுது? என்ன மரியாதை? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. நீ வந்து உட்காரு சமையல்ல இருந்து பாரு. யாரோ சண்டை போடுறாங்க. எங்களோட என்ன உங்க கழுதைகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? அடிச்சிருக்கேனா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் தயவு சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார். அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அண்ணா ரிலாக்ஸ், அண்ணா ரிலாக்ஸ். என்ன நான் இருக்கேன்டா வளர்ந்து போய் எழுதிட்டு. ஹாய் பிக் பாஸ். பெரிய கட்ட பொண்ணு சிவாஜி ராத்திரி குடிச்ச போறது இல்லாம மாரியத்தோல் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம். நான் ஒரே ஆளை வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்றாங்க. விஜய் பார்வதி வந்து ஓரளவு கரெக்டா கெஸ் பண்றாங்க. நான் எங்களை என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டா. அதிக நோயின் ஃபேஸ் என்னோட ஃபேஸ். கணக்கான மக்களுக்கு தெரிஞ்ச 4 பேர், நம்ம 3 பேரு கம்மியா, நம்ம 4 பேர் தவிர. தேங்க் யூ so much சார். கூச்சமே இல்ல. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. கண்ணாடி போடலையா அப்படின்னு சொல்றது வந்து கலாய்க்கிற மாதிரி. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். எதுக்கு அந்த மாதிரி சொல்ற? நீ யார் டீம்? நீ யார் டீம்? எங்க டீமா உங்க டீமா? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. மாறாளா இல்லையான்றதுதான் நம்ம இப்ப பாக்கணும். இல்ல ரோராக்கிட்டையும் ஒரு விஷமும் இருக்கு. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். கனி சார் தூங்கிட்டு இருந்தீங்களா? தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன ஏண்டா அழகா படைச்ச ஆண்டவா. அப்பா நல்ல வேலை இந்த வீடு இடியல. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலே. ஏற்கனவே ஒரு வாட்டி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். திருப்பி என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பாத்துனாக்கற. ஐயோ சாமி வேற சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.